காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா கோலாகலம். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை திருவிழாவில் பங்கேற்பதற்காக நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 3ஆம் தேதி கால்நாட்டுதலுடன் தொடங்கியது. கடந்த சில நாட்களாகவே ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள குடில்களில் தங்கியிருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான ஆடி அமாவாசை விழா நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் சொரிமுத்தையனார் என்று அழைக்கப்படும் மகாலிங்க சுவாமி, சங்கிலி பூதத்தார் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி பொங்கலிட்டு வழிபட்டனர். காலை தொடங்கிய பொங்கலிடும் நிகழ்ச்சி மாலை வரை நடைபெற்றது. மதியம் சுமார் 12 மணிக்கு தீர்த்தவாரியும் 1 மணிக்கு சங்கிலி பூதத்தாருக்கு சிறப்பு படையலும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தளவாய் மாடசாமி மற்றும் பட்டவராயன் சுவாமி கோவிலில் பக்தர்கள் சங்கிலியால் தங்கள் மீது அடித்துக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி திருவிழா இரவு நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியதால் திருவிழா பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டது.